வணக்கம் நண்பர்களே, என்ற ஒரு புதிய காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய காணொலி ஒரு இயற்கை சம்பந்தப்பட்டதும் மற்றது பயிர்கள் சம்பந்தப்பட்ட காணொலியும் தான். வாங்க காணொலிக்குள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களை கத்தரி. அதாவது மழை பெஞ்சு அதிக மழை பெஞ்சு கத்தரி எல்லாம் அடிபட்டு காயல் எல்லாம் இல்லை. இப்போ தான் உரம் வைக்க கிடக்கு. இனி பூத்து தான் இது காய்க்க வேணும். கத்தரி என்று அதிகமான கத்தரி இல்லை, ஒரு பெரிய ஒரு தோட்டம் தான், வீட்டு தோட்டம் என்ற அளவெல்லாம் செய்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் நல்ல பெரிய கத்திரிக்காய். சாதாரணமாக இவ்வளோ நீளமான பெரிய கத்திரிக்காயெல்லாம் இந்த கத்திரியில் காய்க்கிறது. ஆனால் இப்போ இந்த மலைகளால் அடிபட்டதால கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காயாக கிடக்குது. இப்போ தான் பூக்கு உரம் பற்றி கிடக்கு. பாருங்கள், இந்த பாருங்கள் பூக்கு இதுகள் பூத்து தான் காய்க்க வேணும். ஆனால் இதில் மருந்துகள் ஒன்றும் இல்லை, உரம் மட்டும் வச்சிருக்கிறோம். இது மருந்து இல்லாத காய்களாக தான் நாங்கள் இது சந்தைப்படுத்துனாங்கன்றது எங்கிட்ட தேவைக்கு வளர்த்துக்கொண்டு ஒரு சிறிய ஒரு தொகுதி சந்தைப்படுத்தலாம். இதுவும் கத்தரி தான். எல்லாமே எடுத்து காய்க்க வேணும். இதெல்லாம் முதல்ல ஒரு 10 காய்ச்சது. அப்புறம் இந்த மலையில் அடிபட்டு எல்லாமே அப்படியே காயில்லா கட்டத்தில் நிற்கிது. இனி அடுத்த கட்டம் காய்க்கும். அதே மாதிரி இஞ்சால பாருங்க, இஞ்சாலையும் அதே தான், இதையும் கத்தரி தான். நாங்கள் ஒரு வீட்டு தோட்டம் வளர்லாம் செய்திருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள். அதே இப்போ சின்ன பிள்ளைகள் இன்னும் காய்க்க இல்லை. இதுகளும் எல்லாம் காற்றுக்கு எல்லாம் அடிபட்டு பாருங்கள். ஓலையில என்ன காட்டுறது, இந்த காற்று கடன் காற்று பேசிக்கொண்டு இருக்கு. அந்தளவுக்கு எல்லாம் ஓலையிலெல்லாம் அடிபட்டு மடங்கி நின்று நீங்கள் கண்டோட பார்க்குறீங்க தானே காணொலி மூலம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. அதான் தென்னை மரம் மாறி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓலைகள் எல்லாம் அடிபட்டு தன்மையெல்லாம் குறைஞ்சி தென்னை மரங்கள் எல்லாமே அலங்கோலமாக தான், பார்வைக்கு அலங்கோலமாக தான் காட்சி அளிக்குது. என்ன இப்படி தான் இருக்குது, அதுதான் நான் உங்களை காட்டுறேன். இது முருங்கை இந்த முருங்கை இலையே பருத்து சாப்பிட்டாலே நிறைய மருந்தங்களுக்கு மருந்துன்னு சொல்கிறாங்க. நாங்களும் பருத்து சாப்பிட்றோம். இது முருங்கை கட் பண்ணி விட்டுருக்கு. இப்போ தான் தடுத்து பெறுது. இது இன்னும் காய்க்க இல்லை. முதல் காய்ச்சது, அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிட்டேன். முருங்கையை கட் பண்ணதால் அது பூரா வளர்ந்துருக்குது. இனி அடுத்த கட்டம் இது காய்க்கும். ஆனால் முருங்கை காய மாதிரி நீங்கள் இந்த முருங்கை இலை வரைய சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு இவ்வளோ நல்லது இந்த முருங்கையில் வர. பார்த்தீங்கன்னா இதில் மாங்காய் காய்ச்சிருக்கு. பட் 10 நாங்கள் மாங்காய் ஆஞ்சி எடுத்துட்டோம். இது நாங்கள் ஆயும்போது பிஞ்சை காய் இருந்தபடியே நாங்கள் அப்படியே விட்டுருக்கோம். இது இப்போ ஓரளவுக்கு முத்தி வந்துட்டுது. ஒரு 10-15 நாளில் இதுவும் வாங்கலாம். பிஞ்சை பாருங்கள், எல்லா இடம் மாமரம் ஃபுல்லாகவே மாங்காய் தான் இருந்தது. தான் மாமரத்தில் இப்படி மாங்காய் குறைவாக காட்டுது. மற்றது இங்கே குரங்கும் கொஞ்சம் அதிகம் பாருங்கள். இதெல்லாம் முடிஞ்சு நிறைய குரங்கும் அடிச்சிட்டது. குரங்கு அடித்தது நாங்கள் எடுத்தது போக மீதி பிஞ்சா கிடந்தது. இப்போ கொஞ்சம் புத்தெல்லாம் முத்தி வந்தோன்று பார்த்தீங்கன்னா இது பொன்னாங்காணி கீரை சொல்லுவாங்களே. பொன்னாங்காணி சாப்பிட்டா பால் வெளியும் தெரியுமெண்டு அப்படி முன்னோர்கள் சொல்கிறது. என்ன காரணம்னு சொன்னால் அந்தளவுக்கு கண் பார்வை க்ளீனாக காட்டுமென்றது, க்ளீனாக இருக்கும் என்றாக்கா தான் சொல்கிறது. பொன்னாங்காணி சாப்பிட்டா பால் வெளியும் தெரியுமெண்டு அது முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ உண்மை இருக்குன்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் பொன்னாங்காணி சாப்பிட்றாங்க. இது நாங்கள் வளர்த்துருக்கோம் தோட்டத்தில் பொன்னாங்காணி கீரை. அதே மாதிரி பொன்னாங்காணி உங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி சந்திக்கணுன்னா பொன்னாங்கானியை மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் உடம்புக்கு மிகவும் நல்லது. இது ஈரப்பிளாக்கா. இது நாங்கள் தோட்டத்தில் நட்டுருக்குறோம். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ தான் காய்ச்சிது பிஞ்சு. இது இன்னும் முத்தை இல்லை, இன்னும் நிறைய முத்தை கிடக்கு. இப்போ அரைவாசிக்கு மேலே முத்தை கிடக்குது. இதங்கிட்ட தோட்டத்துக்கு ஈரப்பிளாக்கா தான். ஆனால் ஈரப்பிளாக்காய் நல்ல சுவையானது. ஈரப்பிளாக்காயை நீங்கள் சாப்பிட்றது எவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி நீங்களும் ஈரப்பிலா உங்களோட தோட்டத்தில் நடவணும்னா நீங்களும் அதை வாங்கி நட்டிங்கன்னா அந்த ஈரப்பிலாவெல்லாம் நீங்கள் பலன் அடையலாம். இப்போ நாங்கள் இது வாங்கி நட்டபடியாக எங்களுக்கு பாருங்கள், இப்போ நிறைய இந்த ஈரப்பிலா காய்க்குது எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பயத்தங்கொடியெல்லாம் பெருசாக காய் இல்லை. அதான் முதல் நாள் சொன்ன மாதிரி எல்லாமே மழையில் எல்லாம் பழுதாக போனதால் காய்கள் 1-2 தான் கிடக்குது. இதுதான் இது திரும்ப காய்க்க வேணும். குரங்குவால் பயத்தங்கொடினா தந்தவங்கள் தினைக்கு சொல்லியிருந்தாங்க. குரங்குவால் பெரிய பயத்தங்கொடியாக இருக்குமெண்டு. ஆனால் இப்போ பார்த்தா பூனைவால் மாதிரி தான் கிடக்கு. அந்தளவுக்கு சிறிய பயத்தங்காய் தான் கிடக்குது. கடைக்காரன் போயினானா இல்லை என்ன நடந்தோ எனக்கு தெரியல. நீங்களும் பயத்தங்கொட்டை வாங்கி நடும்போது நல்ல பயத்தையாக விதையாக வாங்கி நடுங்க. குரங்குவால்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்தளவுக்கு வராது. நிறைய நானும் இந்த பயத்தையில் ஏமாந்து போனேன். நீங்கள் அதை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக நல்ல விதையாக வாங்கி நட்டிங்கன்னா நல்ல பலனை பெற்றுக்கொள்ளலாம். பயத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இது முருங்கை. இந்த முருங்கை இப்போ தான் கட் பண்ணி திரும்ப வளருது. ஆனால் இது பெருசாக வளரும் இந்த முருங்கை. இந்த இப்படியான முருங்கை
நல்ல வளரக்கூடிய முருங்கை, நல்ல இன முருங்கை, அதாவது நிறைய காய்க்கக்கூடிய முருங்கைகள். இப்படியான முருங்கைகளை நீங்கள் தெரிஞ்சு எடுத்து நட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பலனை அடையலாம். பார்த்தீங்கன்னா இது 2வது மாமரம். இந்த மாமரம் வந்து கொஞ்சம் நிறைய தான் காய்ச்சது. இப்போவும் 2ஆம் கட்டமும் கொஞ்சம் காயல் கூட தான் கிடக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க தானே பாருங்கள், அது வந்து அவ்வளோ பெரிய மாங்காண்டு இல்லை, ஆனால் நல்ல இனிப்பான மாங்காய்கள். இந்த மாங்காய் முத்துறதுக்கு என்ன காலம் கிடக்கு, ஆனால் நிறைய குரங்கு கொண்டு போனதால் இவ்வளோ தான் கிடக்குது. இவ்வளோத்தையும் நாங்கள் பாதுகாத்து எடுத்தாலும் எங்களுக்கு போதும். பார்த்தீங்கன்னா இது கருவா மரம். பாருங்கள் கருவா மரம் எவ்வளோ உயிராக வளர்ந்துருக்கின்றது. நல்ல உயிரமாக வளர்ந்த கருவா மரம், நல்ல வாசம். இது வந்து நீங்கள் சூடு அரைக்கும் போதோ அல்லது கூட கருத்து இந்த பாருங்கள் கருவா, சுத்தமான கருவா தான் மணக்குது. அந்த இலையே கருவா வாசம். அந்த இலையை தான் நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் தோலுக்கு போடுறது, மற்றது கருத்தேவலுக்கெல்லாம் பாவிக்கிறது. கருவா கண்டோண்டு வீட்டில் இருந்தாலும் எங்களை கருத்தேவலுக்கு கடையில் கருவா வாங்க வேண்டிய அவசியம் வராது. கடையில் வாங்குற கருவாக்கள் நார்மல் நல்ல கருவாக்கள் இப்போ கிடைக்கிறது குறைவு. இப்படி நீங்கள் ஒரு கருவாக்கண்டு நட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிறைய அந்த கருவாக்கண்டால் நன்மையாக கிடைக்கும். இது வந்து விளிம்பிலி, இது வந்து பழம் சாப்பிட்றது, தண்ணி தாகங்களுக்கு நல்ல பழங்கள். இதுவும் நாங்கள் தோட்டத்தில் நட்டுருக்குறோம். இந்த மரம் எங்களுக்குன்னா காய்க்க இல்லை, இப்போ தான் இப்படி வளர்ந்துருக்குது. என்ன காய்க்க இல்லை. இது இந்த சுவையை பற்றி எனக்கு தெரியல என்ன மரம்னு சொல்லி, ஏன்னா காய்க்கல தானே, அதனால் எனக்கு தெரியாது. வேறு விரும்பி சாப்பிட்டுருக்குறேன். இங்கே நாங்கள் நட்ட மரத்தின் சுவை எனக்கு தெரியாது, ஏன்னா அது காய்க்க இல்லை. எனக்கு தான் காய்க்கும்னு நம்புகிறேன். இதுவும் எங்கள் தோட்டம் தான் இருக்குது. இதோடு எங்கள் தோட்டத்தில் உள்ள கூடுதலான எல்லாம் காட்டிட்டேன். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன்.